பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தனர். குடிநீர் மற்றும் மயான பாதை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தாடிக்கொம்பு ஐயம்பாளையம் பொதுமக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தனர். மனுவில் தெரிவித்துள்ளதாவது: தாடிக்கொம்பு மல்வார்பட்டி அருகே ஐயம்பாளையம் ஊரில் வசித்து வருகிறோம். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 1000க்கும் அதிகமான குடும்பத்தினர் இப்பகுதியில் பல தலைமுறைகளாக வசித்து வருகிறோம். எங்களது ஊரில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதி செய்யப்படவில்லை. கழிவறை வசதி இல்லாததால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மயானத்திற்கு சரியான பாதை வசதி இல்லாததால் எங்கள் பகுதியில் துக்க நிகழ்வு நடந்தால் பிணத்தை மயானத்திற்கு எடுத்து செல்வதற்குள் 2 அடி ஆழத்திற்கும் மேலுள்ள சகதிக்குள் இறங்கி பிணத்தை எடுத்து செல்ல வேண்டியுள்ளது. ஆகையால் கலெக்டர் எங்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் மயானத்திற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தனர். திங்கட்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம், ஐயம்பாளையத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். தாடிக்கம் கிராமம். எங்களுக்கு ரொம்ப நாளா காவேரி தண்ணி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நல்ல உப்பு தண்ணி எல்லாம் கிடைக்குது. ஆனா காவேரி தண்ணிக்கு நாங்க ரொம்ப தூரம் நாங்க போய் தான் வரோம். நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஒரே இதுல வருது, ஒரே பைப்ல வருது. அப்படிங்கும் போது அது நாங்க குடிச்சோம் அப்படின்னா தேவையில்லாம ஒரு சில நோய்கள்லாம் வர மாதிரி இருக்கு. அதனால நல்ல தண்ணி எங்களுக்கு வேணும், காவேரி தண்ணி வேணும். நாங்க ஒரு குடம் 20 ரூபான்னு சொல்லி நாங்க ஒரு குடம் 20 ரூபாங்கும் போது ஒரு நாளைக்கு 4 குடம் 5 குடம் வாங்குற மாதிரி இருக்கு. மினரல் வாட்டர் வாங்குறோம், வேன்ல கொண்டு வர தண்ணி தான் வாங்குறோம். அது நாங்களே ஒரு இல்லாதவங்க போய் 20 ரூபா தண்ணி போட்டு வாங்கி இப்ப நடக்கிற சூழ்நிலையில எவ்வளவோ ஒரு இதா இருக்கு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு குடம் 20 ரூபா போட்டு நாங்க வாங்கி குடிக்கிற மாதிரி வாழ்வாதாரத்துல இருக்குது. நாங்க இப்படி இருக்கும்போது எங்களுக்கு நல்ல தண்ணி தேவைப்படுது, நல்ல தண்ணி கொண்டு வரணும். அது இல்லாம சுடுகாடு பாதை அப்படிங்கும் போது ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. இந்த சைடு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க, இந்த சைடு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. தங்கவேல் கவுடுங்கிறவங்க இந்த சைடு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க, இந்த சைடும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. நாங்க போறதுக்கோ வரதுக்கோ ஒரு மழை காலத்துல அந்த இறந்துட்டாங்க. அப்படிங்கும் போது ஜேசிபியை விட்டு நாங்க பறிச்சு அதை சரி பண்ணி அந்த பாதையெல்லாம் சரி பண்ணி சுடுகாடு சைடு இந்த சைடுமே எங்களுக்கு பழைய இருந்துச்சு. அது இந்த சைடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு கொடுத்தோம். அதுலயும் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இதுல ஏன் நீங்க உங்களுக்குன்னு கொடுத்ததெல்லாம் நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்ட்டு அதுலயும் முள்ளு அது இதுமா கிடக்கு. இப்ப நாங்க அந்த போட்டோ எடுத்துட்டு வரல. நீங்க இதை எடுத்துட்டு கூட நீங்க சுடுகாட்டையும் கூட நீங்க பாருங்க, எங்களோட சுடுகாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயம்பாளையத்துல பாருங்க சுடுகாடு எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு ஓடப்பரம்புக்கு நீர்வெளிச்சாலைன்னு நாங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதை எங்களை செய்ய விடாத அளவுக்கு தடுக்கிறாங்க. எங்களுக்கு மனு கொடுத்தும் அது பொய் மனுன்னு சொல்லி எங்களை நிராகரிச்சிட்டனால எங்களுக்கு முக்கியமா காவேரி தண்ணி வேணும், சுடுகாட்டுக்கு பாதை வேணும். அது நீர்வெளிச்சாலைன்னு சொல்லிட்டாங்க. அது நீர்வெளிச்சாலையாவே இருந்தாலும் அது பாதை இருந்தாதான் நாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாதையில நாங்க கொண்டு போக முடியும். அது நீர்வெளிச்சாலைன்னு சொன்னா நாங்க இல்லாதவங்க நாங்க யார்கிட்ட போய் மனு கொடுக்கறது, யார்கிட்ட போய் முறையிடுறது? அதுக்கு எங்களுக்கு நல்லபடியா வேணும். ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது அங்கிட்டு சரி இந்த சைடும் சரி எங்களுக்கு சரி பண்ணி விட்டுட்டு பாதை கொடுத்துட்டு சுடுகாடு எங்களுக்கு கட்டி கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு இதா வெளிச்சம் கொடுக்கற மாதிரி நாங்க கேக்குறோம். மங்கையர் திலகம்.